பதில் அப்பா என்ன கேட்டாரு? திருமணம் பண்ணிக்கிறாரு, கல்யாணம் பண்ணி சொன்னாரு. நீ என்ன சொன்ன? அவர் என்ன சொன்னாரு? திருமணம் பண்ணிக்கிறாரு. நீ என்ன சொன்ன? அவர் என்ன சொன்னாரு? திருமணம் பண்ணிக்கிறாரு. நீ என்ன சொன்ன? அவர் என்ன சொன்னாரு? பாடுகோல திருவரிக்க பதியா வாங்க. விடி விடி ஆரம்ப பத்து சொல்லிப்பாங்க. டேய் என்னடா சொல்லி தரற நீ போடா. நான் தான் உன்னை வேணாம்னா போயா. டேய் போடா உள்ள. போடா உள்ள. போடா உள்ள. போடா உள்ள. சரியா? ஏய் இது ஒரு விஷயம். நீ தரற கூடாது போ. ஏய் ஆடி சேர்ச்சவன நீ பேசி வெட்டி. போடா. ஒரு ஊருக்கு பைசல் ஒரு ஊருக்கு அது வேற ஊருக்கு 4 பில் போடு. இதெல்லாம் போடா நீ வயசு புரியல. போடா. மகளே போவது அப்பா நீராக என் அடிபட்டு உதவட்டு நீ சாகுறாய். என் வார்த்தையை கேட்டு திருமணம் செய்து கொள்ளம்மா. அப்பா அப்பா காத்தே நல்ல பருவத்திலே பருவத்திலே எனக்கு மாங்கல்ய வேண்டாம் அப்பா. யாண்டி வேண்டாப்பா. ஒரு பெண்ணாளவளை ஒரு பெற்று வளர்ப்பதற்கு தாய் தந்த பர சிரம் இந்த உலகத்தில் யாரும் பட மாட்டாங்க. அப்படி உன்னை பெற்று உன் தாய் 5 வயதாக இருக்கும்போது மாண்டு விட்டாள். அந்நாளிலிருந்து இந்நாள் வரையிலும் உனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நான் வளர்த்து வந்தேன். வார்த்தை மீறி பேச வேண்டாம். என் கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டாம். நான் சொல்வதற்கு திருமணம் செய்து எனக்கு திருமணம் வேண்டாம் வேண்டாம். அடி எடுத்து எடுத்து சொன்னா போதும். ஆமா எப்பவுமே அப்பா அவங்க வீட்டு கூட எப்பவுமே அவர் தான். அவன் பையன் என்ன கடலை வாங்கி தருவார், அவன் பொண்ணு என்ன கடலை வாங்கி தருவார். அப்பா ஏன் இந்த நிலைமை
அப்பொழுதும் திருமணம் சொல்லுறான். இருந்தாலும் பெண் பாவம் பொல்லாது. டேய் நான் சொல்றதை கேளு. நான் சொல்றதை கேளுடா. என்ன பண்ண சொல்ற? சுமார் 20 அடி அடிச்சுட்டேன். நீ பப்பு ரசம் போடணும்டா. பப்பு ரசம் போட்டு வந்துக்கிறேன். அதே மாதிரி நான் கூட அடிக்கிறேன் உனக்கு. சரி அடேப்பா. டேய் போய்டா. இப்ப கூத்துல சண்டை போடுறீங்கறியா? ஆமா சண்டை நடக்கணும் இன்னைக்கு. டேய் ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கணும். ஆனா தப்பா சண்டை யாடா எப்படி ஏடா நான் சண்டை போடு. என் மகளுக்கு நீயும் சொன்ன ஒருவன் நீ போட்டனக்கா. ஆமா சிலங்கார தான் நீ தானோ. அது உறுதிடா. ஆமா அது உண்மைதானா? அதனால சொல்றேன் நான். ஒரு ஆள் நீ நின்ட்டக்கா. நீ நான் நின்ட்டனாக்கா தேசம் நின்னுட்டான். அதனால ஒருவருக்கு ஒருவர் ஆமா நம்ம எங்கோ பறக்குறோம் எங்கோ வந்தோம். இருந்தாலும் இந்த கூத்துல நம்ம ஒரு அனந்தம்பி மாதிரி பாயிடணும். இதுதான் விஷயம். சரி நீ பெட்ரோல் காசு எத்தனையோ சொன்ன என் மகளுக்கு திருமணத்தை மறுத்து விட்டார். நான் சொல்லிய திருமணத்துக்கு மறுத்து விட்டார். ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கல? என் பொண்ணு கல்யாணம் பண்ணி எனக்கு மனம் வேணும். பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல வேற என்ன? கரும்பாட்டுக்கு போற 4 கத்திய வெட்டுற கத்திய வச்சு நின்றுக்கிற. உனக்கும் வந்து 800 ரூபாய் கூலி. வெட்டிலே போறான் அவனுக்கு 800 ரூபாய் கூலி. வெட்டி எங்க போறான்? இல்லடா நாமா கிருஷ்ணன் ஆளுக்கு 4 மஞ்சு விடுறாங்கன்னு வச்சுக்கோ. கதையாடா உன்ன கேட்டாங்க. என்னடா கூத்தாட வந்த கூத்தாட்ட கரும்பு சரி சரி இருந்தாலும் இருக்கட்டும். என் மகளுக்கு எத்தனை சொல்ல போதும் திருமணம் வேணாம் என்று தெரிவித்தார். அவளை அடிக்கடி பெண் பாவம் கொள்ளாது. ஏன்னா பாக்குறவங்களா பாரு தாய் இல்லாத பிள்ளையை இப்படி அடிக்கிறான் அப்படின்னு